தாவேக தலைவர் ஒன்றும் இந்த விவகாரம் தொடர்பாக அதுவும் பேசாமல் இருக்காங்க. அவங்க கட்சியை சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜகவும் திமுகவும் தான் இந்த இதை பெருசாக்குறாங்கன்றாங்க. ஆந்திராவில் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு பவன் கல்யாண் அவர்கள் இன்னைக்கு இது நாட்டை தாண்டி ஒரு குளோபல் பிரச்சனையாக மாறிடுச்சு. இந்திய அளவில் எல்லா இடத்துலையுமே சுப்பிரமணிய சுவாமியை, நம்முடைய முருகப்பெருமான பயங்கர சர்ச்சை பொருளாக்கி பிரபலப்படுத்திட்டாங்க. முருகனை வழிபடாதவங்க கூட இன்னைக்கு முருகனை பற்றி டெய்லி படித்து தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு பிரபலப்படுத்தினவங்களுக்கு முதல்ல நாம் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தது, ஆந்திராவில் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அவர்கள் தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்தில் நடக்கக்கூடிய அநீதியை பார்த்து பொங்கி வெம்பி அறிக்கை மேலே அறிக்கையை விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற அவமதிப்பு, ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய தனிப்பட்ட தாக்குதல், இதை எல்லாமே அவர் கண்டித்து அறிக்கைகளை விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே பனையூரில் தான் இருக்கிறாரு நண்பர் விஜய் அவர்கள். அவருக்கு பனையூரை தாண்டி வெளியே வந்தால் மிஞ்சி மிஞ்சி போனால் நேற்று ஈரோடுக்கு போயிருக்கிறாரு. ஆனால் திருப்பரங்குன்றம் அவருக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியவே முடியாது. கிறிஸ்மஸ் விழாவில் நேற்று பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் கார்த்திகை தீபத்துக்கு ஒரு இது சொல்லியிருக்கலாம், ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு அவரை பார்க்க சேர்ற கூட்டம் எல்லாமே முருக நம்பிக்கை இருக்கக்கூடிய கூட்டம் தான். எல்லா மதத்தையும் அவர் மதிக்கிறாருன்னு சொன்னாதான் அவர் காமராஜர், வீர வேலு நாச்சியார், அஞ்சலையம்மாள் போன்றவங்களுடைய படங்களை வைத்து அரசியல் பண்ண தகுதியானவர். ரொம்ப முக்கியமாக இப்போ அவங்க பேரெல்லாம் சொல்கிறது இல்லை. அவர் இப்போல்லாம் எம்ஜிஆர், இந்த வாட்டி புரட்சி தலைவி, எல்லார் பேரையுமே அவர் சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் புரட்சி தலைவி பேரை சொல்லி இனி நீங்கள் அரசியல் பண்ணணும்னு நினச்சா முதல்ல அவங்கள போல கடவுள் இருக்கு இல்லைங்கிறது உங்கள் தனிப்பட்ட நம்பிக்கைங்க. ஆனால் கடவுளை நம்புவோரை நீங்கள் மதிக்க வேண்டும். தமிழகத்துக்கு முதலமைச்சர் ஆகணுங்கிற கனவுல இருக்கிறவர் தமிழகத்தில் இன்னைக்கு பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற தீப பிரச்சனையை பேசாததுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்கும். இல்லை ஒருவேளை அவருக்கு எழுதி கொடுக்குறவங்க இன்னைக்கு லீவா தெரியல. எதுவாக இருந்தாலும் அவர் தன்னுடைய போக்கை மாற்றிக்கிட்டு, போன வாட்டி நான் இப்படி தான் கேட்டேன், கரூருக்கு 40 நாள் வரல, இனிமேலாவது வாங்கன்னு நான் சொன்னேன். உடனடியாக நான் சொன்ன ஒரு 2 நாளில் அவர் வெளியே வந்துட்டாருங்க. இப்போவும் நான் நண்பர் விஜய் அவர்களுக்கு, தளபதி விஜய் அவர்களுக்கு இரு கரம் கூப்பி கேட்டுக்கிறேன். திருப்பரங்குன்றம் விஷயத்தில் நீங்கள் ஒன்று ஆமான்னு சொல்லுங்கள், இல்லை இல்லைன்னு சொல்லுங்கள். பேசாம மடந்தையாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேச விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறதா, இல்லை பேச தெரியலைன்னு நினைக்கிறதா, ரெண்டுமே மோசமான அவுட்கம்.